WWE கிளாஷ் இன் தி பாரிஸ் மெயின் இவெண்ட் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் மேட்சாவே ரோமன் ரெயின்ஸ்க்கும் பிரான்சனுக்கும் தான் நடந்தது. ஓவரால் இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா பிரான்சனோட டாமினன்ட் ரொம்பவே இருந்தது. ரோமன் ரெயின்ஸ் செம்ம அடி வாங்க ஹீலரா இருந்தப்ப பட்டை கலப்பிட்டு இருந்த ரோமன் ரெயின்ஸ் இப்ப ஃபேஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் அடி வாங்குறத பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா தான். ஆறுதல் என்னன்னா ரோமன் ரெயின்ஸோட என்ட்ரன்ஸ் வந்தப்ப அந்த ஆரா மட்டும் குறைவே இல்ல. ஃபேன்ஸ்லாம் அவ்வளவு என்ஜாய் பண்ணாங்க. இந்த மேட்சை பொறுத்தவரை பாராட்டக்கூடிய விஷயம் என்னன்னா வேற யாரோட இன்டரப்ஷன் இல்லாம 1-on-1 மேட்ச் சூப்பராவே போச்சு. ரொம்ப பவரான ஸ்மாக்லாம் போட்டு பாத்தீங்கன்னா பிரான்சன் ரோமன் ரெயின்ஸோ கொலாப்ஸ் பண்ணிட்டாரு. எனக்கு இவரை பாக்குறப்ப கெய்த்லியோட அந்த பவர் தான் ஞாபகம் வந்துச்சு. ஆனா WWE ஃபேன்ஸ்க்கு தெரியும் இந்த மேட்ச் எப்படியாச்சும் ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணிடுவாருன்னு. அதுதான் ஸ்டோரி லைனாவும் இருக்குன்னு நம்மளுக்கு கட்டாயமாவே தெரியும். மேட்சை முடிச்ச கையோட ரோமன் ரெயின்ஸ் பால் ஹேமன் கிட்ட இருந்து ஷூஸை வாங்கிட்டு பால் ஹேமனையும் அட்டாக் பண்றாரு. இந்த அட்டாக்கிங்கோட பாதியிலேயே பிரான் பிரேக்கர் வந்துறாரு. வெளியில இருக்கிற அனௌன்சிங் டேபிள் மேலேயே ரோமன் ரெயின்ஸ்க்கு ஸ்பியர் போடுறாரு. பிரான்சனும் கூட சேர்ந்து அவரோட ஸ்மாக்கான சுனாமி ஸ்பிளாஷ் போட்டுறாரு. இதனால ரோமன் ரெயின்ஸ் பாத்தீங்கன்னா நர்வஸ் ஆயிடுறாரு. ஜிம்மி யூசோ காப்பாத்த வந்தாலுமே அவருக்கு ஒரு ஸ்பியரை போட்டுட்டு ரோமன் ரெயின்ஸ் ஸ்ட்ரெச்சர்ல வச்சு அனுப்புற அளவுக்கு பாத்தீங்கன்னா கொலாப்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த ஒரு நிகழ்வுனால அடுத்த சில வாரங்களுக்கு ரோமன் ரெயின்ஸ் WWE ல நம்ம பார்க்க முடியாது. ஏதாச்சும் ஒரு மூமெண்ட்ல ரிட்டர்ன் கொடுத்தா மட்டும் தான் உண்டு. கிளாஷ் இன் தி பாரிஸ்ல டாக் டீம் டிவிஷனுக்கான மேட்ச் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ்க்கும் ஒயிட் ஃபேமிலிக்கும் நடந்தது. இந்த மேட்ச் பொறுத்தவரை ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸோட எனர்ஜியை நம்ம பாராட்டியே ஆகணும். அவ்வளவு அழகா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனாலுமே WWE ஃபேன்ஸ் ஆனா நமக்கு தெரியும் ஒயிட் ஃபேமிலி பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் இன்டரப்ட் பண்ணி தான் வின் பண்ணுவாங்க. இந்த டாக் டீம் மேட்சோட நடுவுல பாத்தீங்கன்னா நிக்கி கிராஸ் அண்ட் எரிக்கோட இன்டரப்ட் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனாலுமே அதெல்லாம் சமாளிச்சு சூப்பராவே ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்ட்ரீட் ப்ராஃபிட். ரொம்ப என்டர்டெயின்மெண்டான ஒரு டாக் டீம் மேட்சா தான் இந்த மேட்ச் அமைஞ்சது. பட் நிக்கி கிராஸ் பாத்தீங்கன்னா கீழ நம்ம ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸோட ஒரு மெம்பரை பிடிச்சது. அந்த நேரத்துல அங்கிள் ஹூடி சிஸ்டர் அபிகேல் போட்டு அவரை கொலாப்ஸ் பண்ணிடுறாரு. இந்த ஒரு ஆக்ஷன் மூலமா இந்த மேட்சை வின் பண்ணிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் பண்றாங்க அவங்க சாம்பியன்ஷிப்பை ஒயிட் ஃபேமிலி. எனக்கு என்னமோ ஒயிட் ஃபேமிலி கிட்ட இருந்து டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை மிஸ்ஸும் கார்மெலாவும் அடிப்பாங்கன்னு தான் தோணுது. இத பத்தி உங்களோட தகவலை பதிவு. இதை தொடர்ந்து கிளாஷ் இன் பாரிஸ்ல உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் நிக்கி பெல்லாக்கும் பெக்கி லிஞ்சுக்கும் நடக்குது. இந்த மேட்ச் பொறுத்தவரை இப்ப ஹீலரா செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க பெக்கி லிஞ்ச். அதுக்கு ஏத்த மாதிரி தான் அவங்களோட மூவ்மெண்ட்டும் இருந்தது. நிக்கி பெல்லாவை போட்டு பொலன்னு புரட்டி எடுத்துட்டாங்க. WWE ஸ்டோரி லைன் படி நிக்கி பெல்லா ரிட்டர்ன் கொடுத்தனால அவங்க ஸ்ட்ரைட்டா சாம்பியன்ஷிப்ல இறக்கணும்னு சொல்லி தான் அவங்க முடிவு பண்ணிருந்தாங்க. பட் பெக்கி லிஞ்ச் கூட இறக்குனது அவங்களோட தப்பு. இந்த மேட்ச் பொறுத்தவரை WWE ஃபேன்ஸ் ஆன எல்லாருக்குமே தெரியும் பெக்கி லிஞ்ச் தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இது ஒரு கரெக்டான பிரெடிக்ஷன் தான். நம்ம நினைச்ச மாதிரியே இந்த மேட்சையும் பாத்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் தான் வின் பண்ணிருப்பாங்க. மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க அவங்க சாம்பியன்ஷிப்பை. சோ வரப்போற ரால நிக்கி பெல்லா எகைன் ரீமேட்ச் கேட்க போறாங்களா இல்ல வேற யார்கிட்டயாச்சும் போறாங்களான்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கிளாஷ் இந்த பாரிஸ்ல ரொம்ப நாள் போயிட்டு இருந்த ஒரு பனிப்போர் தான் ரூசேவ்க்கும் ஷேமஸ்க்கும். அதுக்கான 1-on-1 ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் இப்ப நடந்தது. இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே சரிசமமாவே அடிச்சுக்கிட்டாங்க. ஆனாலுமே ஷேமஸை கம்பேர் பண்றப்ப ரூசேவோட அட்டாக்லாம் ரொம்பவே ப்ரூட்டலா இருந்தது. ஆனாலும் பாரிஸ்ல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி ஃபேன்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஷேமக்ஸ் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா ஆரா குறையல. இந்த மெயின் ஈவென்ட் பொறுத்தவரை ரொம்பவே என்டர்டெயின்மெண்டா இருந்த ஒரு மேட்ச்னா அது இவங்க ரெண்டு பேரோட மேட்ச்னு கண்டிப்பா சொல்லலாம். அங்க இருக்கிற ஆடியன்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணி இந்த மேட்ச் நடந்ததுனால எல்லாருக்குமே என்டர்டெயின்மெண்டா தான் இருந்தது. WWE ஓட ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பிரெடிக்ட் பண்ணிருக்கிறது தப்பாவே ஆயிருக்கும். இந்த மேட்சை பொறுத்தவரை ஷேமஸ் வின் பண்ணுவாருன்னு நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன். பட் ஆனா இந்த மேட்ச் வின் பண்ணது பாத்தீங்கன்னா ஷேமஸ் கொண்டு வந்த அந்த ஸ்டிக்கை வச்சு ஷேமஸோட த்ரோட்லயே பாத்தீங்கன்னா அவர் இன்ஜுரி ஏற்பட்டு இதுக்கு அப்புறம் அவரோட ஃபினிஷிங் லாக்க போட்டு ஷேமஸை வின் பண்றாரு ரூசே. இவங்களோட பனிப்போர் முடிஞ்சதா இல்ல நெக்ஸ்ட் ராலியும் ஸ்டார்ட் ஆகுமா சொல்லிட்டு நம்ம ராவ் வந்தாதான் தெரியும். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆடியன்ஸ் ஆனா உங்களுக்கு ஒரு கேள்வி, ஷேமஸ் பிரைம் டைம்ல யார் கூட போட்ட போட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றத கமெண்ட் பண்ணுங்க. அதை தொடர்ந்து கிளாஷ் இன் பாரிஸ்ல நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மேட்ச் தான் லோகன் பால் வெர்சஸ் சீனா. பிகாஸ் இதுதான் சீனாவோட கடைசி மேட்சா இருக்கும்னு அங்க பேசப்பட்டது. இந்த மேட்ச் பொறுத்தவரையும் ஆடியன்ஸோட பிரெடிக்ஷன் கரெக்டாவே தான் இருந்திருக்கும். பிகாஸ் ஜான்சனோட கடைசி மேட்ச்ன்றதுனால அவரை வின் பண்ண வைக்க தான் WWE ஸ்டோரி லைன் கிரியேட் பண்ணிருப்பாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலுமே 80s 90s கிட்ஸோட மோஸ்ட் ஃபேவரட் கோட்னு சொல்லக்கூடிய ஜான்சனோட அந்த ஃபைட் மூமெண்ட்ஸ் பாக்குறதுக்குனே ஒரு கூட்டம் அங்க வந்திருந்தது. நிறைய பேரோட சைல்ட்ஹுட் ஹீரோவா இன்னுமே பாத்தீங்கன்னா ஜான்சனா இருக்காருன்றது அங்க இருக்கிற ஆராலேயே தெரிஞ்சது. இந்த மேட்ச்ல நம்ம பழைய ஜான்சனாவை பார்க்க முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிக்கிற ஜான்சனா பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பிரைம் டைம் ஹீரோ தான். லோகன் பால வின் பண்ண கையோட ஆடியன்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணிட்டு அவரோட தேங்க்ஸ் தெரிவிச்சாரு. ஃபைனலா இந்த கிளாஷ் இன் பாரிஸ் மெயின் இவெண்டோட மிகப்பெரிய மேட்ச் ஃபேட்டல் 4-way வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் நடக்குது. ஜே யூசோ செத் ராலின்ஸ் சிஎம் பங்க் அண்ட் எல்ஏ நைட்டுக்கு. இந்த மேட்ச் வழக்கம் போல ஒரு ஃபார்மேட்ல தான் நடந்தது. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே மூணு பேருமே சேர்ந்து செத் ராலின்ஸ் அட்டாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மூணு பேருமே அடிச்சுக்கிறாங்க. நாலு பேருக்குமே ஈக்குவலான அட்டாக்கிங் பவரை கொடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரியோட ஒரு மிகப்பெரிய ஸ்கிரிப்ட்னே சொல்லலாம். போக போக சிஎம் பங்க் அண்ட் செத் ராலின்ஸோட டாமினேட் இந்த மேட்ச்ல நிறையவே இருந்தது. இந்த மேட்ச் பொறுத்தவரை என்னோட பிரெடிக்ஷன் என்னதான் இருந்ததுன்னா செத் ராலின்ஸ் ஏதாச்சும் 1-on-1 மேட்ச் போனா மட்டும்தான் அவரோட டைட்டில் விடுவாரு. மத்தபடி ட்ரிபிள் த்ரெட்டோ ஃபேட்டல் 4-way எல்லாம் அவரோட சாம்பியன்ஷிப் விடுறதுக்கான சான்ஸே கிடையாது. இந்த மேட்ச்ல பிரான் பிரேக்கர் அண்ட் பிரான்சனோட இன்டரப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் நினைச்சேன். பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்டா ஒரு விஷயம் நடந்துருக்கு. செத் ராலின்ஸ் எல்ஏ நைட்டுக்கும் ஜிம்மி யூசோக்கும் ஃப்ளோர்லயே பாத்தீங்கன்னா ஸ்டாம்ப போட்டுறாரு. சோ மேல வந்துட்டு சிஎம் பங்க் அட்டாக் பண்ண நினைக்கிறப்ப சிஎம் பங்க் ஜிடிஎஸ் ரெண்டாவது ஜிடிஎஸ்க்கு தயாரா வச்சுட்டு இந்த மேட்சை வின் பண்ணணும்னு நினைக்கிறப்ப சிஎம் பங்க் லோ ப்ளோ யாரோ பண்ணிருக்காங்க. யாருன்னு பார்த்த உடனே தெரிஞ்சிருது. அவங்க மாஸ்க் ரிவீல் பண்ணணும் அவசியம் கிடையாது. பெக்கி லிஞ்ச் தான். மேபி பெக்கி லிஞ்ச் ஏன் காப்பாத்துனாங்கன்னு இன்னுமே சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். பிகாஸ் செத் ராலின்ஸ் அண்ட் பெக்கி லிஞ்ச் பாத்தீங்கன்னா ஒரு கப்பிள். ரெண்டு பேருமே ஹீலரா WWE ஸ்டோரி லைன்ல வலம் வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல ஸ்கிரிப்டாவே இருந்தது. அன்எக்ஸ்பெக்டட். இந்த மேட்ச் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.